கடும் குற்ற வழக்குகளில் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும், குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும் போலீசாருக்கு முதல்வர் ஜெயலலிதா அறிவுரை வழங்கியுள்ளார். தமிழக மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் போலீஸ் உயரதிகாரிகள் 3 நாள் மாநாடு சென்னையில் புதனன்று துவங்கியது. 3வது நாளான வெள்ளியன்று காலை போலீஸ் உயரதிகாரிகளின் கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் துவக்க உரையாற்றிய முதல்வர் ஜெயலலிதா, கடும் குற்ற வழக்குகளில் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், குற்றவாளிக்கு ஜாமீன் கிடைப்பதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். போலீஸ் மக்களின் நண்பன் என்பது உள்ளிட்ட போலீசாருக்கான 3 பொறுப்புகளை முதல்வர் ஜெயலலிதா சுட்டிக்காட்டினார். When the police are expected to protect the lives of citizens in their homes, workplaces and in public, it would be a travesty of justice if a citizen dies within the precincts of a police station. While once the police were concerned about inter-district criminals, today interstate and even international criminals tend to take center stage. New forms of crime keep surfacing. It is not enough that offenders in heinous crimes are arrested. It must be ensured that bail applications are strongly opposed, cases charge sheeted quickly, and expeditious trial ensured. பயங்கரவாத செயல்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் போலீசாரின் பணிகளை முதல்வர் பாராட்டினார். குறிப்பாக பயங்கரவாதி பக்ருதீன் கைது, புத்தூர் ஆபரேஷன் உள்ளிட்ட பணிகளை பாராட்டிய முதல்வர் ஜெயலலிதா, இதில் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கு பதவி உயர்வு, ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து 3ஆம் நாளான வெள்ளியன்று மாலை மாவட்ட கலெக்டர், போலீஸ் அதிகாரிகளின் 3 நாள் மாநாடு நிறைவடைந்தது. நிறைவு உரையாற்றிய முதல்வர் ஜெயலலிதா மொத்தம் 312 அறிவிப்புகளை வெளியிட்டார். 40 வயது நிறைந்த போலீசாருக்கு இலவச முழு உடல் பரிசோதனை, அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழப்போருக்கு 2 லட்சம் ரூபாயாக நிவாரணம் உயர்வு, கூட்டுறவு வங்கிகள் மூலம் கல்விக் கடனுக்கு ஏற்பாடு, கோவையில் மோனோ ரயில், பல்வேறு போலீஸ் நிலையங்களுக்கு புதிய சொந்த கட்டடம், திருவண்ணாமலையில் மத்திய பேருந்து நிலையம் என்பன உள்ளிட்ட 312 அறிவிப்புகளை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன.